ஹலோ கைஸ், இந்த உலகத்துல பல பயங்கரமான கொடூரமான சிறைச்சாலைகள் இருந்தாலும் இந்த சிறைச்சாலையோட பேரை கேட்டா இன்றும் சில பேர் நடுங்குவாங்க. குறிப்பா இந்தியாவின் கருப்பு சரித்திரத்தில் நடந்த வன்முறைகளை புரட்டி பார்த்தா இன்றும் பல இந்தியர்கள் பயந்து நடுங்கும் இடம்தான் அந்தமான் ஜெயில். இந்த ஜெயிலோட சுவருக்கு பின்னாடி நடந்த கொடூரங்களை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவு வன்முறைகள் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு கைதிகளோட சாப்பாடுல கல்லுள்ள அரிசி புல்லுகளை சமைத்து பொரியலாகவும் குடிக்க உப்பு தண்ணீரும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜெயில இருக்கும் கைதிகளுக்கு இதுதான் தினம் சாப்பாடு. சரி, யார் இந்த கைதிகள்? அப்படி என்ன தப்பு பண்ணாங்கன்னு யோசிப்பீங்க. இன்னைக்கு நம்ம தலை நிமிர்ந்து நடக்க அன்னைக்கு நமக்காக போராடின சுதந்திர போராட்ட வீரர்கள் தான் இந்த கைதிகள். இந்தியர்களுக்கு வரலாற்று நடந்த கொடூரத்தை காமிக்கும் அந்தமான் ஜெயிலை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த ஜெயிலை விட்டு ஏன் யாருமே தப்பிக்க முயற்சி செய்யல, அப்படி என்ன நடந்ததுன்னு உங்களுடைய பல கேள்விகளுக்கு இந்த வீடியோ பதில் சொல்ல போகுது. சோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ், நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். 165 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவர் கைதியாக தன் நிலத்தை விட்டு கடல் கடந்து போனா அவருடைய சமுதாய அந்தஸ்தும் மதத்துல இருந்தும் ஒதுக்கப்பட்டு எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாதவராக சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஜெயில் தான் அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுல இருக்கும் போர்ட் பிளேர்ல கட்டப்பட்ட செல்லுலார் ஜெயில். இதுக்கு காலப்பாணி ஜெயில், அதாவது கருப்பு நீர் சிறைச்சாலை எனும் பேர் இருக்கு. காரணம், இந்த ஜெயில சுத்திலும் கடல் இருப்பதால் யாராலையும் அவ்வளவு எளிதா தப்பிக்க முடியாது. அப்படியே தப்பிச்சாலும் சாதாரணமா கடல் நீந்தி கரை ஒதுங்கவும் முடியாது. இதனால இதுக்கு காலாபாணின்னு பேர் வைக்கப்பட்டது. இது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கட்டப்பட்டது. 1857 பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து நடந்த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் போராட்டத்தை அடக்க அந்தமான்ல இந்த ஜெயிலை உருவாக்கினாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் போராட்டத்தோட வெற்றியை கண்டு அஞ்சிய பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒருவேளை பெரிய எதிர்ப்பு எழுந்தா அதிகபட்சமான போராளிகளை கைது பண்ணி அடக்கிற மாதிரி ஒரு சிறைச்சாலையை கட்ட முடிவு பண்ணாங்க. ஆரம்ப காலத்துல சின்னதா கட்டப்பட்ட இந்த சிறைச்சாலை 1896 இருந்து 1906 மிகப்பெரிய சிறைச்சாலையாக மாற்றி கட்டப்பட்டது. அந்தமான் வைப்பர் ஐலண்ட் சிறைச்சாலையில மிக கொடிய கள்வர்களும் கொலைக்காரர்களும் தான் அடைக்கப்பட்டாங்க. ஆனா இந்தியாவின் விடுதலை போராட்டம் தலை தூக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அதிக அளவுல போராளிகளை அடைக்க பெரிய சிறைச்சாலையாக இது கட்டப்பட்டது. இதுல இருக்கும் அறைகள் ரொம்ப சின்னதாகவும் இருந்தது. இந்த சிறைச்சாலையை கட்டுவதற்கு அந்தமான் காடுகள் அழிக்கப்பட்டது. இதனால அந்த காட்டுல இருந்த பாம்பு தேல் தொல்லைகள் அதிகமாகி பல இந்தியர்கள் வேலை செய்யும் போதே இறந்து போனாங்க. முதல்ல கமிஷனர் வீடு, மீட்டிங் ரூம், ஆபீசர்ஸ் ரூம், பேக்கரி, டென்னிஸ் கோர்ட், நீச்சல் குளம், கிளப்னு எல்லா வசதிகளோட பிரிட்டிஷ் அரசாங்க ஊழியர்களுக்காக கட்டப்பட்டு அதுக்கு அப்புறம் இந்த சிறைச்சாலையை கட்டியிருக்காங்க. இதுக்காக ஸ்பெஷலா பர்மால இருந்து செங்கல்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த சிறைச்சாலையில மொத்தம் 7 பில்டிங்ஸ் ஆகவும் நடுவுல ஒரு டவருமாகவும் கட்டப்பட்டிருக்கு. இந்த டவர்ல இருக்கும் காவலர்கள் 7 பில்டிங்ஸையும் பார்க்கிற மாதிரி கட்டப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சைக்கிள் சக்கரம் எப்படி இருக்குமோ அதே வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பில்டிங்லயும் மொத்தம் 3 மாடிகளும் 696 அறைகளும் இருக்கு. இந்த அறைகளோட அளவு வெறும் 15 அடி தான். இதுக்குள்ளேயே தூங்கவும் கழிவறையாகவும் 10 அடி உயரத்துல சின்ன ஜன்னலும் இருந்திருக்கு. இதனால ஒரு அறையில ஒரு கைதி மட்டுமே இருக்க முடியும். இந்த டிசைன்ல கட்டப்பட்டதுனால இதுக்கு செல்லுலார் ஜெயில்னு பேரு. நடுவுல இருக்கும் இந்த டவர்ல இருந்த மாதிரி காவலர்கள் கைதிகளை 24 மணி நேரமும் கவனிச்சிருக்காங்க. இந்த டவருக்கு மேல மிகப்பெரிய பெல்லும் இருந்திருக்கு. ஏன்னா ஒருவேளை ஏதாவது பிரச்சனை நடந்தா எல்லா காவலர்களும் ஒண்ணு கூடுவதுக்கு. இப்படிப்பட்ட வடிவில் கட்டப்பட்ட காரணம் டவர்ல இருந்தபடியே கைதிகளை 24 மணி நேரம் கவனித்து யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாதுங்கிறதுக்காக. ஒவ்வொரு செல்லுலர் ஜெயிலுக்குள்ளேயும் 15 அடி இடத்துக்குள்ளேயே கைதிகள் தூங்க மட்டுமே இடம் இருந்தது. இன்னும் ஒரு சில கைதிகளுக்கு இந்த அறை பத்தாம ரொம்ப சிரமப்பட்டாங்க. இதனால சில பேர் அவங்களோட கழிவுகள் மேலேயே தூங்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. ஒவ்வொரு கைதிக்கும் 2 இரும்பு தட்டு கொடுக்கப்பட்டது. ஒரு தட்டுல அவங்க சாப்பிடுவோம், இன்னொரு தட்டுல அவங்க கழிக்கவும். மறுநாள் அவங்க அந்த செல்லுலார் அறையை விட்டு வெளியே வர வரைக்கும் அவங்களோட கழிவுகள் அவங்களோடய இருந்திருக்கு. இந்த சுகாதாரமற்ற நிலைமையினால பல கைதிகள் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தும் போனாங்க. இந்த சிறைச்சாலையை சுத்திலும் கடல் இருப்பதால் யாராலும் தப்பிக்கவும் முடியாது. இருந்தாலும் 238 கைதிகள் இங்கே இருந்து தப்பிக்க முயற்சி செஞ்சாங்க. இவங்களோட முயற்சி தோல்வி அடைந்தது. இவங்க பிடிபடும் போது ஒரு சில கைதிகள் தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க. 87 கைதிகள் தூக்கில்
தூக்கிலிட்டு கொலை செய்தார்கள் ஆங்கிலேயர்கள். மிச்சமுள்ள கைதிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது. அதுலயும் குறிப்பா தேங்காய் எண்ணெயும் கடுகு எண்ணெயும் எடுக்கிறது தான் பல கைதிகள் அஞ்சிய மிகப்பெரிய தண்டனை. அன்றைய காலத்துல எப்படி மாடுகளை வச்சு எண்ணெய் எடுப்பாங்களோ அதே மாதிரி மனிதர்களை வச்சு எண்ணெய் எடுத்திருக்காங்க. ஒரு வலிமையான காளை மாடுனால ஒரு நாளைக்கு 8 லிட்டர் எண்ணெய் தான் எடுக்க முடியும். ஆனா இவர்களுக்கு ஒரு நாளைக்கு 36 லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்காங்க. அப்படி ஏதாவது ஒரு கைதி 36 லிட்டர் எடுக்க தவறினா அவங்கள ஐஸ் கட்டி மேல படுக்க வச்சிருக்காங்க. சில பேருக்கு சவுக்கடியும் கிடைச்சிருக்கு. இன்னும் சில பேருக்கு கைகளை கட்டி போட்டு நாள் முழுவதும் வெயில்ல நிக்க வச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு கொடுமையான வேலைனா தேங்காயில இருந்து தேங்காய் நாரை தனியா பிரிச்சு எடுப்பது. அதுவும் வெறும் கையால பிரிச்சு எடுக்கணும். இப்படிப்பட்ட கடுமையான வேலையை முக்கியமான விடுதலை போராட்ட வீரர்களான திவான் சிங், ஃபசலியாக், யோகேந்திர சுக்லா, மௌலானா அகமத்துல்லா, பத்தேஷ்கர் தத், சோஹன் சிங், நந்தகோபாலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு 20 தேங்காய்கள்ல இருந்து கையால நாரை உரிக்கணும். அப்படி தவறினால் அவர்களுடைய கைகளை கட்டி போட்டு நாள் முழுவதும் தொங்க விட்டிருக்காங்க. இது கூடவே ரோப் மேக்கிங், கார்பெட் மேக்கிங், கார்டனிங், ஜெயில் அறைகளை சுத்தம் செய்யறதுன்னு பல வேலைகளும் இருந்திருக்கு. வேலை சரியா செய்யலைன்னா அவங்களுக்கு சவுக்கடி தண்டனையா கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு கஷ்டங்களையும் வன்முறைகளையும் தாங்கிய இந்தியர்களுக்கு சரியான உணவும் கொடுக்கப்படல. ஒரு நாளைக்கு இவங்களுக்கு தேங்காய் மூடி அளவு தான் குடிக்க நல்ல தண்ணீர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேல தண்ணீர் தேவைப்பட்டா உப்பு தண்ணீர் கொடுக்கப்பட்டிருக்கு. கல்லுகள் நிறைந்த கஞ்சியும் புல்லுகளை பொரியலாகவும் கொடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, மாடு திங்கும் புல்ல மனிதன் தின்னா என்ன ஆகும்? இவ்வளவு அக்கிரமங்களையும் எதிர்த்து ஏன் யாருமே குரல் கொடுக்கலன்னு யோசிப்பீங்க. சில கைதிகள் இந்த அக்கிரமத்தை எதிர்த்து ஜெயிலுக்குள்ள போராடினாங்க. 12 மார்ச் 1933 பகவத்சிங்கோட நெருங்கிய நண்பரான பதுகேஸ்வர் தத் தலைமையில உண்ணாவிரத போராட்டம் பண்ணாங்க. இவங்களோட கோரிக்கை ரொம்ப சாதாரண, மனிதனோட அடிப்படை தேவையான சரியான உணவும் சரியான டாய்லெட் வசதியும் கேட்டு போராட்டம் பண்ணாங்க. ஆனா இதுவே அவருடைய சாவுக்கு காரணமாக இருக்கும்னு அவர் எதிர்பார்க்கல. 45 நாள் இவங்க தொடர்ந்து போராடியும் இவங்களோட அடிப்படை கோரிக்கையை பிரிட்டிஷ் அரசாங்கம் கண்டுக்க கூட இல்ல. இதுக்கு பதிலா போராட்டம் பண்ண 7-8 கைதிகளை பிடிச்சு அவங்களுக்கு கட்டாயப்படுத்தி பால், சர்க்கரை மற்றும் முட்டையால் தயாரிக்கப்பட்ட பானங்களை அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ஜெயில வேலை செய்யும் டாக்டர்ஸ் உதவியோட இந்த கைதிகளோட மூக்குக்குள்ள டியூப சொருகி அது வழியா அவங்க போதும் போதும்னு சொன்னாலும் இந்த பானங்களை ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணிருக்காங்க. இதனால மகாவீர் சிங், மோகன் கிஷோர் நாம்தாஸ் மற்றும் மோஹித் மொய்த்ராங்கிற விடுதலை போராளிகள் பரிதாபமா இறந்து போனாங்க. இவ்வளவு கொடுமைகளையும் தங்களுக்கு ஏற்பட்ட வன்முறைகளையும் தாங்கிக்கிட்டு பல இந்தியர்கள் இந்த சிறைச்சாலையில காலம் தள்ளுனாங்க. இவ்வளவு கொடூரங்களை பண்ண ஆங்கிலேயர்களுக்கு இது எல்லாம் கர்மாவாக திரும்பி அவர்களுக்கும் நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்கல. இந்தியர்களுக்கு பண்ண கொடுமைகளுக்கு பதில் கிடைக்கிற மாதிரி 1942 2ஆம் உலக போறப்போ ஜப்பான் ராணுவம் அந்தமான் தீவை கைப்பற்றியது. ஆங்கிலேயர்கள் உருவாக்கின சிறைச்சாலை அவங்களுக்கே பெரிய சித்திரவதையாக மாறியது. ஜப்பானியர்கள் அதே கொடுமைகளை ஆங்கிலேயர்களுக்கும் அவங்களோட உதவியாளர்களுக்கும் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1945 ஜப்பானால் அந்தமான் நிக்கோபார் தீவு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸிடம் ஒப்படைக்கப்பட்டது. நேதாஜி அவர்களும் இந்திய கொடியை பெருமையோடு முதல் முறையாக ஏற்றினார். இன்றைய தேதிக்கு இந்த காலப்பாணி ஜெயில், அதாவது அந்தமான் ஜெயில், ஒரு அருங்காட்சியகமாக பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. சில பகுதிகள் 500 படுக்கை கொண்ட ஹாஸ்பிட்டலாக இன்னைக்கும் இயங்கிக்கிட்டு வருது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த அந்தமான் ஜெயில நடந்த கொடுமைகள்ல ஏதாவது நான் விட்டு இருந்தா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.